ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக 1 சாமுவேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, தாவீதும் யோனத்தானும், அதாவது சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் தாவீதும் மிகவும் நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள். சவுல் தாவீது கோலியாத்தை கொன்ற பிற்பாடு எப்படியாவது தாவீதை கொன்றுவிடலாம் என்று அவன் காய்மாகாரமாக தாவீதை பார்த்ததும் அல்லாமல் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அவனை கொல்லலாம் என்று பல சந்தர்ப்பங்களில் அதற்கு காரணம் தேடிக்கொண்டிருந்தான், வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். இப்போ தாவீதுக்கே ஒரு கட்டத்தில் ஏண்டா அந்த கோலியாத்தை கொன்னோம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா மரண பயம். நிம்மதியாக வீட்டில் படுக்க முடியல, அரண்மனையில் நிம்மதியாக இருக்க முடியல, வனாந்திரத்தில் போய் நிம்மதியாக இருக்க முடியல. எப்போ வருவானோ, வந்துடுவானோ, எங்கேயும் பதுங்கி இருக்கிறானோ, கொன்றுவானோ, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தாவீதுக்கு சவுலாலே வர ஆரம்பித்தது. அந்த பயத்தின் மிகுதியினால தான் தன்னுடைய நண்பனிடத்தில் சொல்லுகிறார் 1வது வசனத்தில், யோனத்தான், உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு தான் அவன் சொல்லுகிறான், பயப்படாதிரும், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, நாமும் கூட அநேக நேரங்களிலே சிறிய பிரச்சனைகளை நினைத்து கலங்கி நொந்து வெந்து, இந்த வியாதி ஒரு பெரிய மரணத்தை கொண்டு வந்து விடுமோ, இந்த பிரச்சனையினாலே நான் பாதிக்கப்படுவேனோ, என் பொருளாதாரத்தை நான் இழந்து போவேனோ, என் சமாதானத்தை இழந்து போவேனோ, இந்த சம்பவம் என் பிள்ளையின் எதிர்காலங்களை பாதித்து விடுமோ, இதனாலே என் பிள்ளையினுடைய கற்பத்தின் கனிகள் பாதித்து விடுமோ, வாழ்க்கை பாதித்து விடுமோ, என் தொழில் பாதித்து விடுமோ, நான் சீக்கிரத்தில் மரணத்தை சந்தித்து விடுவேனோ என்று சொல்லி நாமும் கூட இப்படித்தான் கலங்கி போகிறோம், பயந்து போகிறோம். ஆனால் யோனத்தான் சொன்னார், நீர் சாவதில்லை. யோனத்தான் சொன்னபடியே நடந்ததுங்க. யோனத்தான் சொன்னபடியே தாவீது ஆட்சியில் அமர்ந்தார். யோனத்தானுடைய வார்த்தை அப்படியே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பாசிட்டிவாக நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். நெகட்டிவான வார்த்தைகளை ஒருபோதும் பேசக்கூடாது. தாவீதுக்குள்ளாக ஒரு பயம் வந்து விட்டது. என் உயிர் சவுலின் கையாலே தான் போகும் என்கிற ஒரு பயம் வந்தபடியினாலே தாவீது புலம்ப ஆரம்பித்து விட்டார். புலம்பாதீர்கள், நீங்கள் சாவதில்லை. உங்கள் தொழில் சாவதில்லை, உங்கள் குடும்பம் சாவதில்லை, உங்கள் உறவுகள் சாவதில்லை, உங்கள் நம்பிக்கை சாவதில்லை. நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள். உங்கள் பயத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை தருவார். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். உங்கள் நியாயமெல்லாம் ஒரு நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். நியாயம் கிடைக்காதோ என்று நீங்கள் நினைக்கலாம். நியாயம் உங்களை தேடி வரும். அற்புதம் உங்களுக்கு நடக்கும். வாழ்க்கை கட்டப்படும். எனவே ஒரு நாளும் சாவை குறித்தோ, தோல்வியை குறித்தோ, பயத்தை குறித்தோ சிந்தித்து கொண்டே இருக்காதீர்கள். தாவீதைப் போல பயப்பட வேண்டாம். யோனத்தானை போல விசுவாசத்தோடு சொல்லுங்கள், நீர் சாவதில்லை, நான் சாவதில்லை, என் வாழ்க்கை சாவதில்லை என்று சொல்லுங்கள். விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். தாவீது வாழ்ந்தார். தாவீது விருத்தாப்பிய வயது வரை வாழ்ந்தார். யாரும், ஒரு ராஜாவாலே கூட தாவீதை கொல்ல முடியவில்லை. தேவனுடைய சித்தமும் அவருடைய தீர்மானமும் உங்கள் மேல் இருக்கும் பொழுது உங்கள் மேல் கை வைக்க ஒருவராலும் முடியாது. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஒரு யோனத்தான் தாவீதை உற்சாகப்படுத்தினார், நீர் சாவதில்லை என்று சொல்லி. ஆனால் தாவீதோ பயந்தார். என் தேவன், யோனத்தானின் வார்த்தைகளின்படி தாவீதை வாழ வைத்தீர், ராஜ்ய பாரத்தை கொடுத்தீர். விருத்தாப்பிய வயது வரை தாவீது உயிர் வாழ்ந்தார். யாரும் அவரை ஒன்றும் செய்ய முடியல. சவுல் உயிரோடு இருக்கிற காலம் வரை தாவீதை கொல்ல முடியவில்லை. ஆனால் தாவீதின் கண்களுக்கு முன்பாகவே தாவீது உயிரோடு இருக்கும் பொழுதே சவுல் செத்து போனார் என்று வாசிக்கிறோம்.
ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மரண பயமோ அல்லது வாழ்க்கையில் பிரச்சனைகளை குறித்த பயமோ யாருக்கும் இராதபடி கர்த்தரை சார்ந்து வெற்றி வாழ்க்கை வாழ உதவி செய்யும். அந்த நாள் முழுவதும் கூட இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.